வணக்கம் நேயர்களே. எக்ஸோடியஸ் அந்த நிறுவனத்துடைய அந்த யூடியூப் சேனல், தமிழ் சேனலு, அதில் தொடர்ச்சியாக அதனுடைய நிறுவனர், அவர் பங்குச்சந்தை நிபுணர், அவர் கூட நம்ம தொடர்ச்சியாக காணொளிகள் பேச போகிறோம். ஏற்கனவே எங்கள் ஜோடி இதுக்கு முன்னாடி பேசியிருக்கோம். ஒரு 30 எபிசோடு வரைக்கும் வேறு ஒரு இதில் பேசியிருக்கோம். நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ மீண்டும் அதை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். இப்போது ஆரம்பிக்கணும்னா ஆரம்பத்துலேருந்தே நம்ம வாசகர்களுக்காக இனிஷியல் ஸ்டேஜிலேருந்து ஆரம்பிக்கிறோம். அப்போது நம்மக்கிட்ட பொதுவாக ஒரு கேள்வி வரும். அந்த கேள்வி எனக்கும் இருக்குது, உங்களுக்கும் இருக்கும். நான் அதை அவர்கிட்ட கேட்குறேன். வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு சந்திப்பு. அதாவது நான் ஒரு 20,000 சம்பாதிக்கிறேன். எனக்கு வீட்டு செலவு தாண்டி செலவு இருக்குது. சேமிக்கிறதுன்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ரெண்டாவது, நான் ஏதாவது சைடில் தொழில் பார்க்கலான்னா ஒன்று ரேப்பிடோ ஓட்டணும். எனக்கு வண்டி ஓட்ட தெரியாது. அது ஒரு ரிஸ்க்கு. அப்போது நான் வேறு எதுலையாவது வருமானம் ஈட்டுறதுக்கு வழி இருக்கா? இது ஒன்று. ரெண்டாவது கேள்வி, குடும்ப பெண்கள் படிச்சுட்டு கல்யாணம் ஆகி வேலைக்கு போயிருந்துருப்பாங்க. கல்யாணம் ஆன அப்புறம் குழந்தை அதெல்லாம் வீட்டில் சும்மா இருப்பாங்க. அப்போ அவங்க ஏதாவது சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி இதுக்கு என்ன வழிகாட்டுதல்? நீங்கள் பங்குச்சந்தை நிபுணர், அதனால் இதில் சார்ந்து நான் உங்களை கேள்வி வைக்கிறதுனால எனக்கு பதில் சொல்லுங்கள். இப்போது நீங்கள் அந்த 20,000 இப்போ காலகட்டத்துக்கு இந்த 20,000 வச்சு அவங்க சர்வை பண்ணுறதே கஷ்டம், ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அப்போது அதை அவங்க கொஞ்சம் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு தான் ஃபஸ்ட்டு முயற்சி எடுக்கணும். ஒரு 10,000 எக்ஸ்ட்ரா கிடச்சா நல்லா. ஆமாம், இன்னொரு 10,000 எக்ஸ்ட்ரா கிடைக்குதுன்னா அதில் ஒரு 5,000 ஒரு ஷேர் மார்க்கெட்டில் ஒரு சின்ன முதலீடுக்குள்ளே வரலாம். இப்போது மற்ற முதலீடுகளும் இருக்குது. அதை காட்டிலும் ஷேர் மார்க்கெட் முதலீடுன்றது ஒரு சின்ன அமௌண்ட்டில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அதோடைய நாலேஜை புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும். ஏன்னா மாதம் இடம் வாங்குறதுக்கு நம்ம போட முடியாது. அப்போது இதுன்றப்போ ஒரு 100 200 அப்படின்னு ஒரு சின்ன அமௌண்ட்டை உள்ளே கொண்டு வந்து அவங்க அதில் மூலமாக ஒரு சின்ன லாபத்தை கொஞ்சம் கொஞ்சமாக ஏர்ன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். இப்போ நான் வாங்குகிற சம்பளத்துக்கு கொஞ்சம் கூடுதலாக நான் சம்பாதிக்கணும்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்க? ஒரு கார் வாங்குங்க, அந்த காரை ஓட்டினீங்கன்னா கஸ்டமர் வருவான். அதுன்னு ஃபஸ்ட்டு நான் கார் வாங்கணும். ரெண்டாவது எனக்கு கார் ஓட்ட தெரியணும். கரெக்ட். 2 பிரச்சனை இருக்குது. அப்புறமா தான் கஸ்டமர் வருது, சம்பாதிக்கிறதுலாம். அப்போது நம்ம முதல்ல டிமேட் அக்கௌண்ட் ஆரம்பிக்கிறதோ பங்குச்சந்தை தொடங்குறதோ அதுக்கு முன்னாடி எனக்கு பயிற்சி வேணும். பயிற்சின்னு போனால் நீங்கள் இன்றைக்கி இன்டர்நெட்டு இது இன்ஸ்டாவில் பல இதில் பார்த்தா என்னென்னவோ சொல்கிறாங்க. அப்போது என்ன பண்ணுறது? இனிஷியல் ஸ்டேஜில் நான் இருக்கிறேன். நான் சொன்ன மாதிரி 2 வகையான மனிதர்கள். ஒன்று, ஒரு சம்பாத்தியத்தில் இருந்து கூடுதலாக சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு இளைஞர். 2, நல்லா சம்பாதிச்சுட்டு இருந்து கல்யாணம் ஆகி குழந்தைகள் இல்லத்தரசியாக இருக்கிறவங்க, வேறு வருமானம். இந்த 2 பேருக்கு முதல்ல சொல்லுங்கள். அப்புறம்லாம் மற்றது மாணவர்கள் என்ன செய்யலாம், இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் எப்படி இந்த பங்கு சந்தையில் நுழையலான்றதெல்லாம் நம்ம அப்புறம் பேசுவோம். இது 2க்கு சொல்லுங்கள். முதல்ல இனிஷியல் ஸ்டேஜில், அதாவது வருமானமே இல்லாதவங்களுக்குள்ள பிரச்சனையை பேசுவோம். அப்போ எனக்கு வருமானமே இல்லை, எனக்கு இதுக்கு மேலே ஒரு மாதமே எனக்கு 25,000 30,000 தான் வருது அப்படின்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க முதல்ல அவங்களுடைய அடிப்படை வேலை என்னென்னா அந்த பணத்தை சேமிக்கிறது தான் முதல் வேலை. அதுக்கப்புறம் தான் முதலீடு. ஃபஸ்ட்டு அந்த சேமிப்பு இருந்தால் தான் ஒரு நல்ல முதலீடுக்குள்ளேயே போக முடியும். அப்போ ஃபஸ்ட்டு பழக்கம் நமக்கு என்ன வேணும்னா சேமிப்புன்ற அந்த பழக்கம் வரணும். அந்த சேமிப்பு நான் அப்போ இத்தனை வருஷம் சேவ் பண்ணலாமா, 5 வருஷம் சேவ் பண்ணலாமா, அப்படி இல்லை. ஸோ குறுகிய காலகட்டத்தில் ஒரு சின்ன அமௌண்ட்டை பெட்டராக சேவ் பண்ணால் தான் அது ஒரு நல்ல முதலீடுக்குள்ளே கொண்டு போய் சேர்க்க முடியும். அதிலிருந்து வருமானங்கள் மறுபடியும் டபுள் ஆகிறது அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஒரு பக்கம். இதே இப்போ நல்லா எனக்கு வருமானம் இருக்குது, அந்த வருமானத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதாவது ஒரு 50,000 60,000 சம்பாதிக்கிறாங்க, என்னால் ஒரு 10,000 என்னால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும், நான் சேவ் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்றவங்க அதை ஒரு முதலீடாக மாற்றுறது ரொம்ப ஈஸியான வழி. அப்போ அந்த முதலீடுகளில் இங்கே 2 பிரச்சனை இருக்குது. என்னென்னா, இந்த முதலீடு பண்ணுன்றதுக்கு உள்ளே வராங்க இல்லையா, அப்போ அவங்க மாட்டிக்கிறதுக்குன்னு 2 வழி இருக்குது. என்னென்னா, அதிக ஆசைன்னு உள்ளே வந்துட்டாலே அங்கே ஒரு பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து ஏமாறுறது, யாருக்கிட்டையாவது பணத்தை கொடுத்து இதை டபுள் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு 10,000 20,000 கொடுக்குறது, நான் டெய்லி 100 தரேன், டெய்லி 1000 தரேன், இந்த மாதிரி அவங்களுடைய ஆசை வார்த்தையை காட்டி அங்கே போய் ஏமாந்துருவாங்க. அந்த இடத்துக்குத்தான் நான் கேட்குறது. இந்த ஏமாறுறது, இந்த கண்டுபிடிக்கிறது, எது நல்ல இதுன்னு பண்ணுறதுக்கு தான் பயிற்சி வேணும். அதனால தான் நான் கேட்குறேன். இப்போ நீங்கள் சொன்ன சேமிப்பை கூட என்னால் பண்ண முடியும். 20,000 18,000 செலவு பண்ணி 2,000 மாதம் சேமிக்க முடியும்னு வச்சிங்களேன். ஒரு 10 மாதம் சேர்த்து ஒரு 20,000 என்கிட்ட இருக்குது. ஆனால் நீங்கள் சொன்னபடி என் நண்பர் ஒருத்தர் பங்கு சந்தை பண்ணிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் 20,000 கொடுங்க, உங்களுக்கு மாதம் 2,000 நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அது பாதுகாப்பானதா? அப்படி இல்லைன்னா எனக்கு அந்த ஒரு பயம் இருக்குது. நாளைக்கு இல்லைன்ட்டாருன்னா இன்னொன்று MLM, அந்த ஒரு பக்கம், அது பெரிய சப்ஜெக்ட்டு. 20,000 நீங்கள் போட்டேன்னா
உனக்கு வந்து மாதம் 5000 கொடுப்பேன்னுவான். நம்ம 20,000 தான் கொடுப்பான். அது பல பிரச்சனை இருக்குது. அப்போ இந்த 20,000 நான் முதலீடு பண்ணுறதுக்கு ஏதாவது நான் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்கள் பங்கு சந்தை நல்லா இதுன்னு சொல்கிறீங்க. ஆனால் அதுக்கான பயிற்சி அந்த பயிற்சின்றது எங்களை மாதிரி யாராவது இன்ஸ்டியூட் வச்சுருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கற்றுக்கிறது தான் ஒரு கரெக்ட். இல்லை நான் ஃபஸ்ட்டு ஒரு அடிப்படையில் இருக்கப்போ ஒரு யூடியூப் சேனல்லாம் பார்த்து ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது எடுத்த உடனே பண்ணக்கூடாது. ஒரு நாலேஜை ஃபஸ்ட்டு கற்றுக்குறோம். அப்போ என்ன பண்ண நிறைய யூடியூப் சேனல்ஸ் இப்போ நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்காங்க, அது மூலமாக பார்க்கலாம். நிறைய இன்ஸ்டியூஷன்ஸ் ஃப்ரீ இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதை மானிட்டர் பண்ணணும் ஃபஸ்ட்டு. ஓகே, நம்மளுக்கு இதை கற்றுக்கக்கூடிய திறமை இருக்கா, இதுக்கு வந்து படிக்கணும், இவ்வளோ முடிச்சிருக்கணும், டிகிரி வேணும்ல. லேப்டாப் இப்போதைக்கு ஃபோனே போதுமானது தான் ஒரு பேசிக் ஸ்டேஜில் இருக்காங்கன்னா. ஆனால் கம்பல்சரி ஒரு லேப்டாப் இருந்தால் அவங்களுடைய கான்சன்ட்ரேஷனும் அவங்களுடைய புரிதலும் நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ அவங்க ஒரு முதலீடு பண்ணுறாங்க, முதலீடு பண்ணணும் அப்படின்னா எடுத்தோடனே பணத்தை போட்டுறக்கூடாது. அதுக்கு முன்னாடி இது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுமா, இது எனக்கு கரெக்டாக வருமானு தெரியணும். அப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறி வந்துடும், அப்போ இது படித்தவங்களால தான் முடியுமா அப்படின்னு. இது படித்தவங்களால தான் முடியும்லாம் இல்லை, நம்மளுக்கு ஒரு வியாபாரன்றது படிக்காதவங்களும் வியாபாரம் பார்க்குறது இல்லையா. அப்போது அதுக்கான நாலேஜை கரெக்டான வழியில் அவங்க கற்றுக்கிட்டாங்கன்னா அவங்களால ஈஸியாக பண்ண முடியும். ஆனால் ஒரு சின்ன ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தால் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ நான் கேட்குறேன், படித்தவங்க வேணான்றீங்க, எனக்கு அந்த ஆன்லைன் நாலேஜ் இருக்கணும்ல கண்டிப்பாக. ஆமாம், ஆன்லைன் நாலேஜ் கண்டிப்பாக இருக்கணும். அதை நம்ம கற்றுக்கலாம் இல்லை. இப்போது நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து நிறைய 2வது 3வது படித்தவங்க, 2வது 3வது படித்தவங்க, 5வது படித்தவங்க, சார் நான் இது வரைக்கும் லேப்டாப்பை யூஸ் பண்ணதில்லை, லேப்டாப் யூஸ் பண்ணுறதை கற்றுக்கிட்டு அதோடைய நாலேஜை கெயின் பண்ணிவிட்டு படித்தவங்க இருக்காங்க. இது 30 வயசுலேயும் இருக்காங்க, 60 வயசுலேயும் வந்து பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ட்ரைனிங் கொடுத்துருக்கீங்க? ஆமாம், ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதாவது 2வது 3வது படித்தோன்னா குறைந்தபட்சம் ஆங்கில அறிவு கூட இருக்காது. அவங்களுக்கு எழுத படிக்கவே தெரியாதுன்ற நான் தான். படிக்காத எல்லாருமே இப்போ மெசேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம், நீங்கள் வாட்ஸ்அப்பில் இங்கிலீஷ் மீடியமே போயிருக்க மாட்டாங்க, ஆனால் இங்கிலீஷில் அவங்க மெசேஜ் பண்ணுறாங்கல்ல, தங்கிலீஷில் மெசேஜ் பண்ணுறாங்க. அப்போது அந்த எழுத்துக்கூட்டி படிக்கிறதுக்கான அறிவு நாலேஜ் வந்துடுதுல்ல, அதுவே போதுமானது தான். அப்போது ஏன்னா நமக்கு எதில் நாலேஜ் வேணும்னா கூட்டல் கழித்தலில் தான் நாலேஜ் வேணும். இங்கே நிறைய இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்கணும், பல லாங்குவேஜஸ் தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் ஒன்றும் அவசியம் கிடையாது. உங்களுக்கு கூட்டல் கழித்தல் நல்லா தெரியுமா, உங்களுக்கு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் கரெக்டாக தெரியுமா அப்படின்ற அந்த ஒரு பிஸ்னஸுக்கான நாலேஜ், ஒரு வியாபார அறிவு இருந்தால் போதும். அனுபவ அறிவு. ஆமாம், இதில் முழுக்க படிப்பை தாண்டி எக்ஸ்பீரியன்ஸ் தான் உள்ளே இருக்குது. அப்போது இப்போ தீபாவளி வருது அப்படின்னா பட்டாசுலாம் விற்பனை ஆகும். அப்போ பட்டாசு விற்பனை ஆகுதுன்னா அதுக்கு பின்னணியில் என்ன கடைகள்லாம் இருக்குது, அவங்களுடைய ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குது, அப்போ பட்டாசு விற்க போகுதுன்னா அந்த பட்டாசு விற்கக்கூடிய கம்பெனியோடைய ஷேர்ஸ்லாம் அதிகமாக போகுதுன்னு அர்த்தம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு கொண்டு போகிறது. அதுக்கப்புறம் அதிலேயே பழக்கமாக இருக்கிறப்போ நமக்கு அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிற போது எது மேலே போகும் எது கீழே வரும்ன்றதெல்லாம் நம்ம அப்புறம் ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிறது பார்த்தா அப்படியே மேலோட்டமாக யார் வேணாலும் அப்படி பண்ணலான்னு. ஆனால் நான் நடைமுறையில் இப்போ நான் என்ன சொல்கிறேன், 2000 சேர்த்து 20,000 வச்சுக்கிட்டேன். நான் போயிட்டு என்னுடைய அனுபவ அறிவுனா அனுபவமே பயிற்சியில் தானே, அந்த பயிற்சி தான் அது, அந்த அனுபவம் அந்த பயிற்சி தான் நான் திரும்ப கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் யூடியூப்பில் பார்த்து கற்றுக்கலாம் அதெல்லாம் சொல்கிறீங்க. ஆரம்பத்தில் செல்ஃபோனில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து நீண்ட காலம் இதுக்கு உதவுமா? எதுவுமே நீண்ட காலத்துக்கு இவ்வளோ கம்மியாக. நம்ம ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு ஐடியா முதல் படி எடுத்து வைக்கிறதுக்கு தான் இது. நீங்கள் முதல் படி எடுத்து வச்சிட்டிங்கன்னா அதோடைய நாலேஜை கொஞ்சம் கொஞ்சமாக கெயின் பண்ணுவீங்க. அப்புறம் உங்களுக்கே அதுக்கான இன்ட்ரெஸ்ட். நீண்ட காலம் இதுனா உங்களை மாதிரி இவங்கள்ட்ட பயிற்சி வரும். ஆமாம், ஒரு ஒரு அடிப்படை அறிவு வேணும், அடிப்படை நாலேஜ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் நம்ம அதுக்குள்ளே வரோம். அப்புறம் நீங்கள் ஃபோனை வச்சு பார்க்க வரோன்னே உங்களுக்கே ஒரு ஐடியா வரும், என்ன வரும், சரி ஒரு லேப்டாப் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தன்னால் நமக்கு தோணும்ல. அப்போ உடனே சரி நம்ம புது லேப்டாப் போக முடியல, ஒரு செகண்ட் ஹேண்ட் லேப்டாப் போகலாம். சரி அப்போ ஃபஸ்ட்டு பார்த்து என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்ப்போம். சரி இது மூலமாக அப்போ என்னென்ன சொல்கிறாங்க, நிறைய ஃபினான்ஸ் இன்ஃப்ளூயன்சர்ஸ் பேசுகிறது, நிறைய அனலிஸ்ட் பேசுகிறதுலாம் என்னென்ன இருக்குது, மார்க்கெட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடக்குது, ஓகே இதில் அப்போ லாபம் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியாவாவது நமக்கு ஃபஸ்ட்டு தெரியணும். சும்மா பிளைண்டாக இப்போ நிஃப்டி 50னா என்னன்னே தெரியாது, சென்செக்ஸ்னா என்னன்னே தெரியாமல் திடீர்னு உள்ளே குதிச்சிடக்கூடாது. இப்போ ஷேர் மார்க்கெட்னு பேசுகிறோம், அப்போ எத்தனை வகையான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, அப்போ அந்த நாலேஜாவது ஃபஸ்ட் நம்ம கெயின் பண்ணணும். ஓகே நம்மளால் அப்போ இது சம்பாதிக்க முடியும் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு மனதைரியம் வந்ததுக்கப்புறம் உள்ளே வரலாம். அப்போது உள்ளே எடுத்தோடனே பணத்தை வாங்கிட்டோ கடன் வாங்கிட்டோ உள்ளே வரக்கூடாது. அப்போது ஃபஸ்ட்டு நமக்கு அதுக்கு நாலேஜுக்கு என்னது வேணும், அப்போ நம்ம எவ்வளோ முதலீடு தேவைப்படும், எவ்வளோ முதலீடு இருந்தால் எவ்வளோ சம்பாதிக்க முடியும் அப்படின்றது ஒரு முழு தெளிவோடு வந்ததுக்கப்புறம் உள்ளே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இல்லை எனக்கு இன்வெஸ்ட் பண்ணவே தெரியாது, பயம், ஷேர் மார்க்கெட்டே ஒதுக்கி வச்சுருங்க, ஸ்ட்ரெயிட்டாக சிப் இன்வெஸ்ட்மெண்ட்குள்ளே வந்துருங்க. சிப் இன்வெஸ்ட்மெண்ட், எஸ்ஐபி. ஆமாம், அந்த மாதிரி ஒரு குறுகிய முதலீடு, சின்னதாக மாதம் ஆனால் ஒரு 1000 ரூபா, மாதம் ஆனால் ஒரு 2000 ரூபா அப்படின்னு தொடர்ந்து சீட்டு பணம் கட்டுற மாதிரி தான். சரி, நீங்கள் அப்படியே கட்டி வந்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குன்னு ஒரு ஃபண்ட் மேனேஜர் வந்துடுவார். அவங்க உங்களுடைய பணத்தை கரெக்டான முறையில் யூஸ் பண்ணி
ஷேர் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணி உங்களுக்கு அதுக்கான 5 வருஷம் 10 வருஷம் ஒரு லாங் டேர்ம் போனீங்கன்னா அதுக்கான லாபம் வரப்போகுது. என்கிட்ட பணம் இருக்குது, 20,000 இருக்குது. நான் வந்து இது வரைக்கும் பங்கு சந்தை தான் பெருசு நினச்சினுக்கிறேன், பங்கு சந்தை முதலீடுன்னு. அதுவே எனக்கு பயம். எங்கேயா போட்டால் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, எப்பா அதில் போய் போட்டேன்னா ஒரே நாளில் ஒரு செகண்டில் போயிடும். 20,000 ஒரு செகண்டில் போயிடும். நீ 20 மாதமாக சேர்த்து வச்சது ஒரு செகண்டில் போயிடும். பங்கு சந்தைலாம் இது இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் அந்த பயம் இருக்குது. இப்போ புதுசாக ஒன்று எஸ்ஐபின்றீங்க. அப்போ சேமிப்பும் ப்ளஸ்ஸு அதனால் எனக்கு ஓரளவுக்கு லாபமும் கிடைக்கிறதுல எத்தனை வகை இருக்குது? பங்கு சந்தை சொன்னீங்க, எஸ்ஐபி சொன்னீங்க, வேறு என்ன இருக்குது? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் தங்கத்தில் சேவ் பண்ணலாம். எஸ்ஐபி வேறு, மியூச்சுவல் ஃபண்டு வேறு. ஆமாம், மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்ஐபின்றது வேறு, பியூர் எஸ்ஐபின்றது வேறு. மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபின்னு ஒன்று இருக்குது. ஆமாம், எஸ்ஐபி சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ன்றது தனியாகவே நம்ம பண்ண முடியும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எஸ்ஐபி பண்ண முடியும். சேவிங்ஸ் நீங்கள் என்ன சேவிங்ஸ் கொண்டு வந்தாலும், என்ன முதலீடு பண்ணாலும், என்ன சேவிங்ஸ் கொண்டு வந்தாலும் அது எதை சார்ந்து இருக்குன்னா நம்மளுடைய பணவீக்கத்தை, விச் மீன்ஸ் இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணுற மாதிரி இருக்கணும். இப்படி வச்சுக்கலாமா? ஒரு சவரன் நகை இன்றைக்கி நான் வாங்கி வைக்கிறேன். ஒரு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் 50,000 போட்டு வாங்கி வச்சேன்னா ஒரு வருஷத்தில் அது 1.25 லட்சத்துக்கு போயிடுச்சு. இதே நடைமுறை உண்மை தானே? ஆமாம். இங்கே வந்து தங்கம் நான் ஒரு சவரம் வாங்கினதே எனக்கு லாபம். அதாவது நான் 50,000 முதலீடு பண்ணி இன்றைக்கி 1.25 லட்சமாக இருக்குது. கரெக்டாக? கரெக்டு. இதை தான் நீங்கள் எஸ்ஐபிஸ் இந்த மாதிரி சொல்கிறீங்களா? இப்போ எஸ்ஐபின்றது சொன்னீங்களா பணவீக்கத்தை அடிப்படையாக வச்சுருக்கணும்னு? ஆமாம், இதை தான் சொல்கிறீங்களா? இதை தான் பணவீக்கன்றது இதை சார்ந்து மட்டும் கிடையாது. இப்போ கோல்டு வந்து சரசரன்னு இந்த ஒரு வருஷத்தில் வளர்ந்ததுனால நம்ம கோல்டுன்னு பேசிகிட்டு இருக்கோமே தவிர, பல வருடங்களாக கோல்டு என்ன பண்ணிருக்குன்னா வளர்ச்சியே தராமலும் இருந்திருக்கு, ப்ரைஸ் கீழே இறங்கியும் போயிருந்திருக்கு. அப்போ அது பணவீக்கத்தை என்ன பண்ணல, பீட் பண்ணலை. ஓவர் த பீரியட் ஒரு லாங் டேர்ம் நீங்கள் பார்க்குறப்போ அது பீட் பண்ணியிருக்கலாம். பட் ஷார்ட் டேர்ம் பீரியடில் சில மாதங்களில் அது பீட் பண்ணாமலே இருந்திருக்கு, சில வருடங்களும் பீட் பண்ணாமலே இருந்திருக்கு. அப்போது அதை முறியடிக்கணும் அப்படின்னா அது மட்டுமே வழி கிடையாது. அப்போ தங்கம் வந்து ஒரு சிறந்த முதலீடான, எனக்கு எதுலையுமே இன்வெஸ்ட் பண்ண தெரியல, எனக்கு அதில் ஐடியா கிடையாது அப்படின்னா நீங்கள் அதுக்குள்ளே போகலாம். எனக்கு முதலீடு பண்ணுறதுக்கும் அதை பற்றி கற்றுக்கிறதுக்கும் எனக்கு ஐடியா இருக்குது, எனக்கு அதில் ஆர்வம் இருக்குது அப்படின்னா அதோடைய கதையை வேறு. அப்போது நம்மளுடைய சராசரியாக என்னென்னா, ஒரு வருஷம் எடுத்துக்கிறீங்கன்னா 1 லட்ச ரூபா உங்கள் பீரோவில் வைக்கிறீங்க. அப்போ அடுத்த வருஷம் அந்த பீரோவிலேருந்து எடுத்து நீங்கள் செலவு பண்ணணும்னா 97,000 மதிப்புக்கு தான் நீங்கள் செலவு பண்ண முடியும். ஏன்னா அதான் உங்களுக்கு பணவீக்கம். பணவீக்கன்றது என்னென்னா அதோடைய மதிப்பு. கரெக்டு. இப்போ நான் 1 லட்ச ரூபா இப்படி சொல்லிடுறேன் வாசகர்கள் புரிகிற மாதிரி. போன வருஷம் நான் 1 லட்ச ரூபா வச்சுருந்தேன், எடுத்து 2 சவரன் நகை வாங்க முடியும். சரி, கரெக்டா? ஓகே. இந்த வருஷம் அதே 1 லட்ச ரூபா எடுத்துகிட்டு போனால் கூட 20,000 எடுத்துகிட்டு வாடான்றாங்க. ஆமாம், அதே கணக்கு தான். கரெக்டா? கரெக்டு. அதுதான் அந்த அதுதான் பணவீக்கம். ஆமாம். அப்போது நீங்கள் வந்து ஒரு சேவிங் பண்ணணுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்போ எனக்கு அது சேவ் பண்ணி அதை இன்வெஸ்ட் பண்ணுற முடியும், ஆர்டி எஃப்டி எதுலையாவது ஒன்றில் போடுறோன்னு வைங்க. அப்போ அது எனக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் தரணும். அந்த ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கணும்னா, 1 லட்ச ரூபா போட்டால் 1,07,000 வரணும். கொடுக்குறாங்களே வருஷத்துக்கு வருஷத்துக்கு 6% பெர் ஆனம் தராங்க. 7% என்ன இருக்குது இப்போது? 1 லட்ச ரூபா இன்ஃப்ளேஷன் போயிட்டுருக்கு. ஆமாம். அப்போ அதில் 1% கழியுது. அப்போ எப்படி மினிமம் 7%னா ஒரு 8%ஆவது நீங்கள் அதில் சம்பாதிக்கணும். அப்போ 1% லாபம் கிடைக்கும். 1%ஆவது உங்களுக்கு உங்கள் பணவீக்கத்தை கூடுதல். அதாவது இப்படி வச்சுக்கலாம், அது 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட்மெண்ட்டு, பணவீக்கம் 7%னா அந்த 1,00,000 ஒரு வருஷம் கழிச்சு அது 1,07,000 இருக்கும். அப்போ நீங்கள் 1,08,000 சம்பாரிச்சாதான் உங்கள் அந்த 1 லட்சத்துக்கு ஈடாகும். கரெக்டா? இப்படி தான் நம்ம ஒரு முதலீடையும் ஒரு சேவிங்ஸையும் பார்க்கணும். சரி, எனக்கு வந்து நான் என்னுடைய பணத்தையும் பார்ப்பேன்ல. 1 லட்சமா இப்போ பணவீக்கம் 7% அது ஓகே. ஆனால் என் 1 லட்சமாவது என்கிட்ட இருக்குல்ல, நான் எங்கேயாவது போய் முதலீடு பண்ணி 1 லட்சமும் போச்சுன்னா உள்ளதே போச்சுடான்ற மாதிரி. எப்போ ஒரு இடத்துல நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அங்கே ரிவார்டு இருக்குது. எங்கே ரிவார்டு இருக்கோ, எங்கே நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறீங்களோ அங்கே அதிக லாபம் இருக்குது. எங்கே அதிக லாபம் இருக்கோ அங்கே அதிகமான ரிஸ்க்கும் இருக்குது. அப்போ இந்த ரிஸ்க்கை டேலி பண்ணி தான் நம்மளுடைய முதலீடு கரெக்டான இடத்துல முதலீடு. ரிஸ்க் எடுத்தால் லாபம் இருக்குது. ஆமாம். ரிஸ்க் எப்படி எடுக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்குறது தான் உங்களை மாதிரி ஆட்களுடைய வேலை. கரெக்டு. அப்போ ரிஸ்க் எடுத்தால் லாபம் இருக்குன்னு எனக்கு என்னென்னு ரிஸ்க் எடுத்தால் சிக்கலில் மாட்டிக்கிங்க. ஆமாம். அப்போ முறையாக பயிற்சி எடுத்து ரிஸ்க் எடுத்தால் நல்லபடியாக சம்பாதிக்கலாம். ஆமாம். அப்படி இருக்காங்களா ஆட்கள்? நிறைய பேர் இருக்காங்க. இப்போ நிறைய பேர் இப்போது கம்பேர் பண்ண லாஸ்ட் 5 இயர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ இந்த 5 இயர்ஸ் நிறையவே முதலீட்டாளர்கள் புதுசாக சின்ன முதலீட்டாளர்கள்லாம் பெரிய அளவில் வளர்ந்தும் இருக்காங்க. இப்போது நம்ம இப்போ எங்கள் அப்பா காலத்தெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஷேர் மார்க்கெட்டை பார்த்து பயந்த காலம் தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்னதும் அதான், ஷேர் மார்க்கெட்னாலே போயிடும் அப்படின்ற பயந்த காலம் இருந்தது. அப்போ யாரும் அதுக்கு முன்னெழுந்து வரவும் இல்லை. சரி, ஓகே நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படின்ற ஒரு கொஷின் மார்க்லேயே இருந்தாங்க. இப்போ போய் கேட்டாலும் அதெல்லாம் வேணாம்ப்பா, அதெல்லாம் ஏமாற்று வேலை, அதெல்லாம் லக்கு, அதெல்லாம் ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, பணம் லாஸ் ஆயிடும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால்
இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் என்ன பண்ணுறாங்கன்னா அது என்ன நான் பார்க்குறேன், அதை நான் Smart ஆ அது உள்ள கற்றுக்கிறேன், போகிறாங்க. ஸ்மார்ட்டாக அதை புரிஞ்சுக்கிட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ ஏஐலாம் நிறைய உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அதை இன்னும் டெக்னாலஜியை வச்சு அதை யூஸ் பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ண தான் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் எஸ்ஐபின்றது இப்போ சமீப காலமாக தானே நிறைய பேச்சுகள் இருக்குது, ஆமாம். முதலீடு பண்ணலாம். அப்போ இதுக்கு முன்னாடி இருந்தே இருக்குது, பட் அது யாரும் பெருசாக பேசலை. இப்போ இந்த ஜென்ரேஷன் வந்ததுக்கப்புறம் தான் முதலீடுனா என்ன, இப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ண முடியும், இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் எப்படி கொண்டு போக முடியும் அப்படின்னு தெரியுது. நன்றி. நன்றி.